எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மகாமாரியம்மனுடைய திருவருளினாலே நமது ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தின் 3ஆம் கால யாக பூஜையானது தற்பொழுது துவங்க இருக்கின்றது. மங்கள இசையோடு துவங்கப்பட்ட இந்த 3ஆம் கால யாக பூஜை தற்பொழுது விமான கலசம் வைக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அனைத்து பக்த மையன்பர்களும் உடனடியாக யாகசாலை வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த விமான கலசத்திலே வரகு தானியம் அந்த விமான கலசத்திலே வரகு தானியங்கள் இடுகின்ற நிகழ்வு நடைபெறிருக்கின்றது. எனவே அனைத்து பக்த மையன்பர்கள் கிராமத்தை சார்ந்தவர்கள் காப்பு கட்டி கொண்டவர்கள் உடனடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு நட செய்கிற வேலை இது. அதனால் கிடைக்காது, காண கிடைக்காது, போட கிடைக்காது. அனைவரும் வந்து அவரவர்கள் கையாலே வரகினை போட்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம்.
விளைகிறது. ஒரு 5 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 1 மாதத்திலே அது முதிர்ந்து தெளித்த உடனே 1 மாதத்திலே கதிர் வந்துவிடும். இவைகளுக்கெல்லாம் காலக்கெடு என்று ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உயிரோட்டமுடையதாக இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளும் கெட்டுப்பாக அது உயிர்ப்புள்ள ஒரே தானியம் என்று சொன்னால் அது செப்பாலே கலசம் வைத்தார்கள். மணப்படுகையிலே அப்படி ஒரு 5000 செல்லு இருக்கும். 5000 ரூபாய்க்கு செல்லு வாங்கினாலும் 50,000 கொண்டிருக்கிறது. இந்த செப்பு கம்பி இருக்கிறது, மின்சாரத்தை கடத்திக் கொண்டிருக்கிறது, காப்பியர் கடத்திக் கொண்டிருக்கிறது. தேக்கும் காக்கும் கடத்தும் என்று 8000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த மதம் கண்டுபிடித்த அறிவியல் உண்மைதான் இந்த செப்பு கலசம் என்பது. செப்பு கலசத்துக்குள்ளே வராகு தானியம் அதுவும் எவ்வளவு ஆண்டுகளாலும் உயிர்ப்புடையதாக கெட்டுப்போகாத தன்மையுடையதாக இருக்கும். அதில் படுத்திருக்கின்ற பாலமரமானது 1000 ஆண்டுகளாலும் ஈர்ப்பு தன்மையுடைய பால் சத்து விட்டு கொடுக்காமல் கலசத்தை காக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கலசத்தை மேலே நேரா கீழே கற்சிலை வைத்திருப்பார்கள். அதன் கற்சிலை 50 நாள் வெடித்திருக்கலாம், தங்கத்தாலை வெடித்திருக்கலாம், ரத்தனத்தால் வெடித்திருக்கலாம், முத்தால் வெடித்திருக்கலாம். ஏன் கல்லாலை சிலை வெடித்தார்கள் என்றால் கல்லுதான் பஞ்சபூதங்களாக அமைந்திருக்கிறது. இந்த மண்ணு தான் கல்லாக மாறி இருக்கிறது. கல்லோட கல்லை உரசினால் தீப்பொறி பறக்கும். வேகமாக வண்டி போய் பிரேக்கு போட்டால் தீப்பொறி பறக்கும் அல்லவா? தார் ரோடாக இருந்தாலும் சல்லி ரோடாக இருந்தாலும் வேகமாக போகிறோம், திடீரென்று சடன் பிரேக்கு போட்டோம் என்றால் அந்த சடன் பிரேக்கு போட்டோடனே தீப்பொறி பறக்கும். அதில் நெருப்பு இருக்கிறது. அதிலே காற்றோட்ட வசதி இருக்கின்ற காரணத்தால் திறந்த வழியிலே சத்தம் போட்டால் ராமா என்றோ சீதா என்று சத்தம் போட்டால் எதிரொலிக்காது. அதே சமயத்திலே ஒரு 4 புறமும் கட்டப்பட்ட கட்டடத்திலே சத்தம் போட்டால் எதிரொலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நான் பேசுகின்ற வார்த்தை இருக்கு அல்லவா, அந்த பேசுகின்ற வார்த்தை எங்கெல்லாம் மாறிவிடு இருக்கிறது எதிரொலிக்கும். இந்த பகுதியிலே 1 கிலோமீட்டருக்கு வடக்கு தெற்காக 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் 1 மைல் தூரத்திற்கு ஒளி வாங்கி கட்டப்பட்டிருக்கிற ரேடியோ கட்டப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் ஆடிவிடு இருக்கிறதோ பேசுகின்ற வார்த்தை எதிரொலிக்கக்கூடிய தன்மை இந்த கல்லுக்கு உண்டு. ஆகவே கல்லு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதற்குள் காற்று இருக்கிறது, நீரும் நிறைந்திருக்கின்ற காரணத்தால் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு அருள்வாய் போற்றி என்று சொன்னால் மண்ணிலே மரப்பந்திலே சந்திலே சைக்கிளுக்குள் கார்த்திகை மார்கழியத்திலே அதாவது தேரையானது புறும். சைக்கிளுக்குள் புந்துகும், சந்து பந்துக்கெல்லாம் புந்து கொள்ளும். மண்ணிலே மரப்பந்திலே சந்திலே சைக்கிளுக்குள் போருகின்ற தேரையானது கல்லுக்குள் உயிர் வாழ்கின்ற சொன்னால் கல்லிலே பஞ்சபூதம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள், அதுக்கு மேலே எந்திரத்தை வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞான வழக்கப்படி சொல்ல வேண்டும் என்றால் செல்லு டவர் போன்றது கலசம். செல்லுக்கு டவர் இருக்குமா? டவர் கிடைக்கலாமா? செல்லு டவர் போன்றது கலசம். செல்லு போன்றது இறைவனுடைய திருமேனி. செல்லுக்கு போன்ற சிம்மு வேணும்ல, சிம்மு போன்றதான் எந்திரத்தை கிட மந்திரத்தை கிட பதிப்பது. அது சொல்லுகின்ற மின்சாரம் என்பது சொல்லுகின்ற மூல மந்திரங்கள் மாலா மந்திரங்கள். மின்சாரத்தை குணமில்லாமல் நிறமில்லாமல், மின்சாரம் குணமில்லாமல் நிறமில்லாமல் மனமில்லாமல் அத்தனை வேலையும் செய்கிறது. நான் பேசுகின்ற ஒளி வாங்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே மின்விசிறி செய்து கொண்டிருக்கிறது, அங்கு ஒளி விளக்க ஒளி படம்பாக ஒளி வாங்கி ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது. மிக்சியிலே போட்டால் மாவை அரைக்கிறது, கிரண்டிலே போட்டால் மாவை அரைக்கிறது. அது மின்சாரமானது குணமில்லாமலும் மனம். கலசம் செல்லு போன்றது என்னுடைய திருமேனி. செல்லுக்கு போடுகின்ற சிம்மு போன்றதுதான் எந்திரத்தை சுத்தகின்ற மருந்தானது காப்பீராக இருக்கிறது. காப்பீர் சொன்னால் நான் பேசுகின்ற இருக்கல்லவா, இந்த வயிறு சந்தன வயிறாக சந்தன நிறத்தில் இருக்கிறது, பச்சை வயிறு இருக்கிறது. இது மின்சாரத்தை கடத்த என்றால் மின்சாரத்தை ஐயா வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். சிவப்பாக வயிறு இருக்கிறது. இந்த சிவப்பு வயிறா மின்சாரம் கடத்து என்றால் இல்லை, செப்பு கம்பி தான் மின்சாரத்தை கடத்துகிறது. ஆனால் காத்துகின்ற மின்சாரத்தை கடத்துகின்ற வேலையை செப்பி செய்தாலும் வெளிவராமல் காக்கின்ற வேலையை சிவப்பு வயிறு தான் காப்பீர் தான் செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு இடத்திலே கீரல் ஏற்பட்டால் எங்க தொட்டாலும் சாக்கடிக்கும். மீனா பண்றாமா, இவர் கீரல் போட்டு விட்டால் எந்த இடத்தில் ஒயர் பிரிந்து காப்பேர் பிரிந்து விட்டாலும் செப்பு தெரிந்து விட்டாலும் எலக்ட்ரிக் சாக்கடிக்கும். அது போல சொல்லுகின்ற வேத மந்திரங்களை மூல மந்திரங்களை உருவப்படுத்தி சொல்லுகின்ற மந்திரங்களை காக்கின்ற பெருமையை அஷ்டமந்திரம் மருந்து செய்கிறது. ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திலே இப்போது நாளை கால கும்பாஷம் நடக்க போகிறது. கும்பாரத்துக்கு மேல கலசத்துக்கு மேல யாரும் போகக்கூடாது, மகாமண்டபத்துக்கு மேல போகக்கூடாது. எங்களை 8000 எத்தனையோ ஆயிரக்கணக்கான குறமழிக்கப்படாவே பழுதடைந்த ஆலயங்களை, பாலடைந்த ஆலயங்களை, சிறுகட்ட ஆலயங்களை, சிறப்பிழந்த ஆலயங்களை நாயன்மாருக்கு ஒப்பாக அந்த ஆலயங்களை எல்லாம் சீரிட்டு செப்பரிட்டு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். 300 கும்பாபிஷேகத்துக்கு ஐயா கும்பாபிஷேகம் நாம் இருக்க 1 2 அல்ல, அவ்வளவு கும்பாபிஷேகத்தை சிதிலடைந்து பதடைந்து கேப்பாரற்ற சிவாலயங்களை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடம்பலை தெம்பேத்தி அணுகுபடுத்தி அவர்களுக்கு உயிர் கொடுப்பது போல எத்தனை சிவாலயங்களை உருகுடைக்கின்ற பணி செய்து கொண்டிருக்கின்ற நாயன்மார் வெளியில் வந்திருக்கின்ற மதனையா அவர்கள் அக்குவேராக சுக்குனராக ஆகமத்தை கற்றுவிடித்து கண்ணாத்தை கண்மண்ணில் நிறுத்தக்கூடிய மகத்துவம் இருந்தவர். அவருக்கு இணையாக வந்திருக்கின்ற குருவாக இருக்கக்கூடிய எங்க ஆசானுடைய மகன் அருந்தவ புதல்வர் சூரிய பிரகாசையா வந்திருக்கிறார். எந்த கும்பாபிஷேகம் இருந்தாலும் பாவத்தோடும் ராகத்தோடும் பன்னோ இசையோடும்
அது கடமையை பொறுப்புனாக செய்கின்ற எங்க குருய்யாவுடைய வந்திருக்கிறார், ராமையா வந்திருக்கிறார். அந்த வேட்டாக்குடி பக்கத்திலே அந்த அவர்கள் இல்லாத குடமழிக்கு விடவில்லை. போற்றி. ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவ ப்ரஹஸ்பதி இந்திர சாக்னிதிஷ்டா ராஷ்ட்ரமுதாரதா பிரதன்யதா ஹரே சந்தசரதஸ்தவீராः ஆச்சார்யாः பவித்ரம் திருத்வா ஸ்வகுரும் ஆர்த்யா ஸ்ரீகாஹத்யதா கௌரவம் சர்வாதிகுரும் மனோக்யவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாலினலினம் சித்தே சிவம் குர்மஹே. ஸ்வேதாபிதாநாத நானாகமபிதாதினே கல்பதரவே கல்யாண குரவே நமः. சரணாரவிந்தாப்யான் நமः. க்ஷதான் கிரஹித்வா शुक्लाम्बरधरो विष्णो शशिवर्णं चतुर्भुजम् பிரன்னவதனம் தியாஜேத் சர்வவிக்னோபசாந்தயே. प्राणायामया मृतं ब्रह्मा पूर्ववश्वरम् अमोघं स्तुतिनं तथैव தாராபலம் சந்திரபலம் ததைவ बलं देवबलं तथैव ஸ்ரீ கௌரேவதேதே मे पदे च தேவதேச்ச प्रयोगं स्मरामि கருஷ்யமானஸ்ய கர்மணः यज्ञेन परिसमाप्त्यर्थम् ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே अन्नवत्तरदानिरस्य அபோபஸ்பிரஸ்ய समीकृत्य सामान्यार्घ्यं संकल्प्य आपोपादतगं सर्वं विश्वा भूतान्याप प्राणावापसव आपोन्नमापोमृतमाप सम्राटापो विराटाप स्वराटाप सन्ता ज्योतिर्गिष्याबोधजोगिष्याप सत्यमाप सर्वा देवता आपो भोर्भवस्सुबरापवो गन्धद्वारां दुरादर्शां नित्यपुट्टां गरीषणीः ईश्वरीगुं सर्वभूतानां त्वामिहोपक्वते सृज योपां पुष्प
இறைவா போற்றி. சிவதனே வருடம் சர்வ கல்யாணமூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் மோஷிதம் மோதகேன கருணகுசுமமாளா விஹலனம்போதரம் தமோஹ மம ஹிருதய பூர்ணலக்ஷ்மி பிரசன்னம் மத கஜமோகமேத்யம் சஞ்சல கர்மயுக்மம் அபயவரதஹஸ்தம் வாசுகி யஜ்ஞசோத்ரம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. ஹரே கமாரிடாமோகே நமோகே ரகஹாரிமே சதம் தே பவ சுகி பவ தனம் தானியம் வசம் பகபுத்ரடாவம் தத சம்பத்தரம் தீர்ഘமாஜோः தீர்காயுட்யமத்தோ லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜதனஜாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமத்ததேவ வனிதாம் லோகைகதீபாங்குரா மன்மந்தகடாட்சணப்த விபவாம் பிரம்மேந்திர கங்காதராம் தாம் திரைலோக்ய குடும்பிடி சதரசிதா வந்தே முகுந்த பிரியா. நமாமி கமலே கமலாயதாட்சீம் ஸ்ரீர்விஷ்ணுர்கமலவாசினி விஸ்வமஹதா ஸ்ரீரோதயே கமல கோமல கர்ப்ப கௌரி லக்ஷ்மீ பிரசீத ததம் நமதாம் சரண்யே. சீதலேத்தம் ஜெகன்மாதா சீதலேத்தம் ஜெகத்பிதா. தலேத்தும் ஜகத்தாத்ரி சீதடாம். எல்லாரும் நமது மகாமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நாளைய தினம் எல்லோருடைய எண்ணங்களுக்கு இணங்க எல்லோருடைய வேண்டுதல்களினாலும் ஆலயமானது புதிதாக அமைக்கப்பட்டு நாளைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அந்த தருணத்திலே இன்றைய தினம் வந்திருக்கின்றோம். பல ஆண்டுகளாக முயற்சி செய்து இந்த ஆலயமானது திருப்பணிகள் எல்லாம் செய்து மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்து பெருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த வைபவமானது அன்னையினுடைய திருவருள் துணை கொண்டு நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயம் புதிதாக எழுந்தருளுவதற்கு பல இன்னல்களை சந்தித்து இந்த ஆலயத்திற்காக பல வகையிலே தனோபகாரி தானியோபகாரி சரீரோபகாரி என்று சொல்லுவார்கள். பணத்தினாலும் உடல் உழைப்பினாலும் மனதாலே இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று யார் யார் பிரார்த்தனை பண்ணிட்டாங்களோ இந்த ரோட்டில் சாலையில் போகிறப்ப ஒரு வண்டியில் போகிறவர் கூட இந்த ஆலயம் என்ன இத்தனை வருஷமாக இருக்குது சீக்கிரம் திருப்பணி ஆகணும் அப்படின்னு அந்த மனதில் நினைச்சவங்க வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைய தினம் இந்த சங்கல்பத்தை பண்ணுறோம். இந்த ஆலயத்தை சம்பந்தமாக யார் யார் சீக்கிரமாக திருப்பணி நடக்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எல்லா வகையிலும் உழைத்த அனைவருக்காகவும் செந்தாமரைக்கன் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் மணப்படுகை என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அன்னையினுடைய திருவருள் நாளைய தினம் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை நோக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு அன்னையினுடைய திருவருளானது 3ஆம் கால யாக வேளையில் மனதார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. எவ்வளோ எண்ணல்கள் வந்தாலும் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று அன்னையினுடைய திருவருள் சிவாலயத்திலிருந்து திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து காளியம்மன் ஆலயத்திலிருந்து விநாயகர் ஆலயத்திலிருந்து நம்ம ஊரில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிங்க. கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறணும். ஆலயத்தை நோக்கி வர அன்பர்களுக்கு அன்னையினுடைய திரு அருள் கிடைக்கணும். ஆலயம் மென்மேலும் வரணும். கிராமம் நல்லா இருக்கணும். விவசாயம் நல்லா இருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் அன்னையை ஒரு நிமிடம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அதனால அன்னையை மனதில் பிரார்த்தனை பண்ணுங்க. நாளை நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறணும். ஒரு நிமிடம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் சோனப்பிரபம் சோமகலாவதம் சம் பானீஸ்வரஸ் பஞ்சசரேடுடாபம் பிராணப்பிரஜம் நவமி விநாயகபானே கோணத்ரயத்தம் குலதெய்வதம் நமஹ. இஷ்டதேவதா குலதேவதா கிராமதேவதாभ्यो நமஹ. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே. எல்லாரும் அமைதியா நான் சொல்றது சொல்லுங்க. ஓம் வக்ரதுண்ட மகாகாஜா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ
காரியேஷு சர்வதா. ஒரு 200 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன், சத்தம் கம்மியா இருக்கு. ஆதி பூஜ்யாய தேவாய தந்த மோதக தாரிணே வல்லபா பிராண காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம். எல்லாரும் பிள்ளையார் நினைச்சிட்டு 5 தடவை பிள்ளையார் கூட்டிங்க. அந்த கையில் அச்சத்தை கொடுத்துருப்பாங்க, பூ கொடுத்துருப்பாங்க. பிள்ளையார் நினைச்சிட்டு 5 தடவை கூட்டிங்க. சுக்லாம்பரதரம் விட்டம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேன் சர்வ விக்னோபசாந்தஜேன். எல்லாரும் இடது கை அம்பிகா சமேத பரமேஸ்வர பிரசாத சித்தர்த்தம் கற்பக மகாகணபதே அனுகிரக பிரசாத சித்தர்த்தம் சிவ சிவ சம்போஹோ ஆக்ஞேயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयवरार्थे स्वेदवरागकल्पे वैवस्वतमदे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहात्ते अस्मिन् वर्तमाने व्यापकारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये श्रीमते क्रोधिनाम संवत्सरे दक्षिणाजने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे मंगल द्वितीयायाम् उपरि तृतीयायां शुभतिथौ वासरः वासरस्तु सौम्यवासर संयुक्तायां पूर्वप्रोष्ठपदा नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकलभाग्य विशेषेण विशिष्टायां अस्यां वर्धमानायां अस्यां शुभतिथौ परिवार देवता सहितस्य महामारी अंबिकायाः नूतनालय अष्टबंधन महाकुंभाभिषेक महाशांतिक वैभव कर्मणि आत्मन्ने उभयकर्तॄणां धनोपकारीणां தானியோபகாரீனாம். எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர் நட்சத்திரங்கள் அப்படியே மனதில் சொல்லிங்க. வந்திருக்க எல்லாருமே சொல்லி வசாது அஸ்பின் செந்தாமரைக்கண் மடற்படுகை இது நாமாலங்கிறத கிராம பக்த மகாஜனானாம் ஆலய கும்பாபிஷேகார்த்தம் தன உபகாரீனாம் தானிய உபகாரீனாம் சரீர உபகாரீனாம் வாக் உபகாரீனாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் அந்நிய கிராம உபகிராம பக்த மகாஜனானாம் அஸ்மின் தினே तृतीय काल यागशाला दर्शन भक्त महाजनानां सर्वेषां सह कुटुंबानां क्षेमतैर्य धैर्य वीर्य विजय आयुलारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् आरोह दृढगात्रता सिद्ध्यर्थम् आचन्द्रार्घ्य वंशानाम् अभिवृद्ध्यर्थम् धनधान्य सत्सन्धान सकल सौभाग्यता समृद्ध्यर्थम् दीर्घ आयुष्यता सिद्ध्यर्थम इष्टकाम्यार्थता सिद्ध्यर्थम ग्रामेषु वापी कुब्जडागादिषु जल संपूर्णता प्राप्त्यर्थम बालकानां सकल गुण विद्याभारंग सिद्ध्यर्थम सरस्वती कटाक्षता सिद्ध्यर्थम विद्याशाले प्रथम श्रेण्य प्राप्तिकरता सिद्ध्यर्थम अस्मिन् आदित्यादि नवानां ग्रहाणां आनुकूल्यता सिद्ध्यर्थम नवग्रह दोषादि निवर्त्यर्थम संकल्पित कार्येषु जयत्व प्राप्त्यर्थम आलयस्य यंत्र मूर्ति बिंब सान्निध्यकरता सिद्ध्यर्थम आलयस्य जनाकर्षण धन आकर्षणता सिद्ध्यर्थम पादादि शिरसपर्यन्तं शिरसादि नखपर्यन्तं सर्वव्याधिरोग निवारणता सिद्ध्यर्थम ग्रामेषु व्यवसाय अभिवृद्धि सिद्ध्यर्थम धान्य अभिवृद्धि सिद्ध्यर्थम கீழே போடாதீங்க மிதிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் இந்த தொட்டி வாங்கி போலாம். नारायण नमो नमः यत्र यत्र स्थितो देवा सर्वव्यापमहेश्वरः यो हरो सर्वदेवानां यः राय नमो नमः. ஓம்
नमस्ते महामाजे श्रीपीठे सुरपूजिते संगचक्रगदा हस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडाडूरे ढोलासुरभयङ्करे सरे देवी भुक्तिमुक्तिप्रदायिने मन्त्रमूर्ति सदा देवी ब्रह्मस्वरूपिणे परमेशि जगन्माता महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्तिमहेश्वरे योऽग्ने योगसम्भोदे महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वमङ्गलयुक्त शक्तिसेना समन्वित घोडिघोडिभिरावृता सर्वादुपरिष्कृता चक्ररथारूढ मन्त्रिणी परिसेविता दण्डधारा पुरस्कृता मालिनि काक्षिप्त मन्निभ्राहारमध्यगा सैन्यपदयुक्त शक्तिविक्रमहर्षिता पराक्रमाडोपनिरीक्षण समुत्सुका युक्त भाला विक्रमणन्दिता हिरण्यम्बा विरचित विषङ्गपदधोषिता प्राणहरण वाराहि वीर्यनन्दिता सुरमुखालोक कल्पित श्रीगणेश्वर गणेश निर्भिन्न विघ्नयन्त्र प्रहर्षिता भोमेन्द्र महेन्द्रादि देव संतुत भण्डासुरेन्द्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणे कराङ्गुलिन गोत्पन्न नारादन दशाकृतिः अग्नि निर्दग्धा सुरसैनिका भोमेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा नेत्राग्नि संदग्ध घाम संजीव वंशतिः श्रीमद्वाक्मवकोटैक स्वरूप मुख पंकजा धक्कलिपर्यन्त मध्यघोडस्वरूपिणे कोटैकतापन्न घट्यतो भागधारिणी मूलमन्त्रात्मिका मूलघोडत्रयगणे रसिका कुलसङ्केत पालिनी निष्प्रपञ्चानिराश्रया शुद्धा नित्यबुद्धा निरभद्या निरन्धरा कारणा निष्कलङ्का निरुपातिर्निरीश्वरा मदने निर्मदा मदना शमने निर्लोभा लोभनाशिनी निःसंशया संशयज्ञे निर्भवा भवनाशिनी कल्पा निराभाता निर्भेदा वेदनाशिनी विनाशामर्त्यमदने निर्क्रिया निष्परिग्रहा नीलचुकुरा निरपाजा निरध्वजा दुर्गमा दुर्गा दुःखहन्त्री सुखप्रदा दूरा दुराचार दोषमणि दोषवर्जिता ज्ञानसान्द्रकरुणा समानादिवर्जिता सर्वशक्तिमयी सर्वमङ्गला सद्गतिप्रदा सर्वेश्वरी सर्वमयी सर्वमन्त्रस्वरूपिणी यन्त्रात्मिका सर्वतन्त्ररूपा मनोन्मणि महेश्वरी महादेवी महालक्ष्मी मनप्रिया रूपा महापूज्या महापादकनाशिनी महामाया महासत्त्वा महाशक्तिर्महारतिः महाभोगा महेश्वर्या महावीद्या महाबला महासिद्धिर्महायोगेश्वरेश्वरी महातन्त्रा महामन्त्रा महायन्त्रा महासना महायागक्रमाराध्या महाभैरवपूजिता महेश्वर महाकल्प महाताण्डव साक्षिणी महाकामे समहिषे महात्रिपुरसुन्दरी चतुष्षष्ट्यपथाराट्या चतुष्षष्टि खलामयी महाचतुष्षष्टिकोटि योगिनी घनसेविता या चन्द्रविद्या चन्द्रमण्डलमध्यका चर जगन्नाथा चक्रराजनिकेतना पद्मनयना पद्मरागसमप्रभा प्रेदासनासीना पञ्चब्रह्मस्वरूपिणी रूपा धर्मा धर्म विवर्जिता सुबन्धि प्राज्ञात्मिका तुर्या सर्वावर्ता विवर्जिता संहारिणी रुद्धरोवादिरोधा नगरीश्वरी मण्डल मध्यस्था भैरवी बकमालिनी भगवती पद्मनाभ सगोधरे प्रेदासनावली सहस्रयुद्ध शाकुण्यवरमोहिता निरुपमा निर्वाण
सुखदायिनी षोडशिकारोपा श्रीकण्ठार्धशरीरणी प्रभावते प्रभारूपा प्रसिद्धा परमे हार्ततमोपेत भानुमद्भानुसन्ततिः शिवाराध्या शिवमहिमानद्या यौवनामूर्णितरक्ताक्षी मतपाटलगण्डभूः साम्बेय कुसुमप्रिया कोमलाकारा कुरुकुल्लाकुलेश्वरी गौणमार्गतत्परसेविदा कुमारगणनाथाम्बा तुष्टिः पुष्टिर्मतिर्धृतिः शोभनाशुरनायिका खण्डे कान्तिमदे शोभिनी सूक्ष्मरूपिणीश्वरी वामपादाय सस्विने चक्रनिलया रक्तवर्णा त्रिलोचना प्रहरणा भरदाय समन्विता प्रियात्वक्ता पशुलोकभयङ्करी महाशक्ति निलया श्यामा भावदनध्वजा क्षमाणा जयधरा रुधिर संस्थिता कालरात्र्यातिसत्योघ वृथा स्निग्धौदन प्रिया वीरेन्द्र वदन रागिन्यम्बासरोभिणे मणिपूराब्ज निलया वदनद्रज संयुता अधिकायुधो वेद ढामर्याभिविरावृता वर्णामां सनिष्ठा कुठान्न प्रीतमानसा यद सम्पन्न भेदवर्णादिगर्भिता मेदो निष्ठा मधुप्रेता बन्दिन्याति समन्विता जन्नासक्त हृदया रागिणी रूपधारिणी मूलाधाराम्बुजारूढा पञ्चवक्त्रास्ति संस्थिता प्रहरणा वदना गौदनासक्तचित्ता साहिन्यं वाक् संस्थिता सर्वतोमुखी सर्वोदन प्रेजचित्ता जाहिन्यं वा स्वरूपिणी धर्मेद श्रुतिस्वजरणोत्तमा कीर्तिः पुण्यलभ्या पुण्यश्रवणकीर्तना मदार्चिता वन्द मोचने बर्बलारूपिणे विद्या वियदादितहत्प्रजो समणे सर्वभृत्यनिवारिणादिवासनालभ्या महाप्रलय साक्षिणी शक्तिः परनिष्ठ प्रज्ञानघनरूपिणी बाणा सदा मत्ता मात्रका वर्णरोभिणे कैलास निलया मृणाल मृदुतोर्लता यादया मूर्तिर्महासाम्राज्य साक्षरे विद्याद्रोढा कामकोटिका क्षकिङ्करीभूत कमला कोटिसेविता स्थिता चन्द्रणिमा बाणस्थेन्द्रधन प्रभा स्थार विप्रख्या त्रिकोणान्तरदीपिका क्षायणे दैत्यहन्द्रे दक्षयज्ञविनाशिनी करान्दोलित दीर्घाक्षीधरः सोज्ज्वलन्मुखी मूर्तिर्गुणनिधर गोमाता गुहजन्मभो शीदण्डनीतिस्थादहराकाशरूपिणी मण्डलभूषितात्मिका कलानाथा काव्यालाप विनोदिनी रमावाणी सव्य दक्षिण सेविता शक्तिरमेयात्मा परमा पवनाकृतिः गौरी ब्रह्माण्ड जननी दिव्य विग्रह केवला गुह्या कैवल्यपददायिनी जगन्वन्द्या हरे दिव्यगन्धाढ्या सिन्दूरतिलकां चिता शैलेन्द्र गौरी गन्धर्व सेविता गर्भा स्वर्णगर्भा भरता वागदीश्वरी ज्ञानगम्यामरेच्छेद्या ज्ञानदा ज्ञानविग्रहालीला गद्द ब्रह्माण्ड मण्डला दृश्यादृश्यरहिता विज्ञात्री वेद्यवर्जिता योगदा योग्या योगानन्दा युगन्धर इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति स्वरूपिणी धारा सुप्रतिष्ठा सदसद्रोपधारिणी अष्टमूर्तिरजा जैत्री लोकयात्रा विधायिनी एकाकिनी भौमरोपा निर्द्वैता द्वैतवर्जिता वसुधा वृद्धा ब्रह्माद्वैतस्वरूपिणी ब्राह्मणे ब्राह्मी ब्रह्मानन्दा बलिप्रिया रूपा बृहत्सेना भावा भाव विवर्जिता राज्या सभगरी शोभना सुलभायते राजराजेश्वरी राज्यदादिनी राज्यवल्लभा चक्रवाराधवीडनिमे सिदनिजार्तधात्री सावित्री सच्चिदानन्दरूपिणे परिच्छिन्न सर्वः सर्वमो
मोहिनी सरस्वती सहस्रमयी गुहाम्बा दुह्यरूपिणी सर्वोपाधिभिर्मुक्ता सदा शिवपतिव्रता हृदयेश्वरी शान्तया मन्दारकुसुमप्रिया विराराज्ञा विराड्रूपा विरजा विश्वतोमुखी चक्रोभावरागासा प्राणदा प्राणरोपिणी ताण्डभैरवाराध्या मन्त्रिणी न्यस्तरा जदूः ज्ञानानन्दमूलविग्रहरूपिणी भवशक्रप्रवर्धने सारा शास्त्रसारा मन्द्रसारा तलोदरी मृत्युजरा तप्त जनविश्व அடுத்ததாக முத்துமாரியம்மன் ஆலயத்திலே பிரதான ஆச்சாரியமாக இருந்து அன்னையனுடைய யாக குண்டத்திலே ஆச்சாரியமாக இருந்து பூஜைகளை வழிநடத்துகின்ற வாட்டாக்குடி சிவஸ்ரீ ராமநாத சிவாச்சாரிய அவர்களுக்கு பத்திரமானது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக கும்பாபிஷேகத்தினுடைய அடுத்ததாக விநாயகர் அடுத்ததாக முருகபெருமான் யகத்தை அடுத்ததாக அடுத்ததாக விடுகிறது. நீங்க கொடுக்க கூடாது. வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது ஆலயத்திற்கு ஒளிமயமாக்கிட்டாங்க. எங்கேயுமே அந்த இருட்டுங்கிறதுக்கு வேலையே இல்லை. அது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த மந்திர சத்தங்கள்லாம் இந்த இருக்கிற 8 கிராமத்துக்கும் கேட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த சவுண்ட் சர்வீஸ், அவங்க அருள் சவுண்ட் சர்வீஸ், அவங்க சவுண்ட் சர்வீஸ் மட்டும் இல்லை, இங்கே நடந்த எல்லா வேலையுமே அவங்களோட தான். யாகசாலையிலிருந்து அந்த அலங்காரத்திலிருந்து சாரத்திலேருந்து விமான சாரத்திலேருந்து எல்லா விதமான அந்த கும்பாபிஷேகத்திற்கு ஒரு 70% பணி அவங்களோடது. அவர்களை இந்த நேரத்திலே ஆலய நிர்வாகத்தின் சார்பாக சால்வை அணிவித்து அனைவருடைய கர்வசத்திலே அவர்களை மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நமது கும்பாபிஷேகத்தை தலைமையேற்று சிவாலயம் மற்றும் அனைத்து ஆலயம் விளக்குடியைச் சேர்ந்த கணேச குருக்களுடைய புதல்வன் மதன் சிவாச்சாரியர்களுக்கு வஸ்திர மரியாதை வழங்கப்படுகிறது. இவர் பிள்ளார்பட்டியின் குருவின் முதல் மாணவன். இந்த பகுதி மட்டுமல்ல, சிவத்தொண்டும்
அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். இவர் திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தின் அர்ச்சக சங்க தலைவர். எல்லா பணியுமே சிறப்பாக சமுதாய பணியும் ஆலய பணியும் சிவாலய தொண்டு சிறந்த கைத்தட்டோட பெரிய கைத்தட்டாக இருக்கணும். கைத்தொட்ட மேலும் மேலும் அவர் நிறைய கோவில் கும்பாபிஷேகம் ஆயுள கொடுக்கணும். அவர்களுக்கு கிராமத்து சார்பாக வஸ்திர மரியாதை வழங்கப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன். ஜான்சன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. சால்வையை அணிவித்து மாலை அணிவிக்கும். எல்லாம் கைத்தட்டுங்க. वयं वयं
आलयाहतानां दर्शन भक्त महाजनानां सर्वेषां कुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजयायुरारोग्यैश्वर्याणां अभिवृद्ध्यर्थं रोह दृढः दृढा सत्यर्थं माथन्द्रार्गमंसा अभिवृद्ध्यर्थं धनकनकवस्तो वाहन लक्ष्मी कटाक्षदा सिद्धार्थी नमः गौमाभ्यै नमः ध्वजमार्धी नमः वीरमाभ्यै नमः भद्रमार्धी नमः बरामाभ्यै नमः ओम ह्रीं ध्वजमाभ्यै नमः अखिलांडकोटि ब्रह्मांडनादिघे ध्वजमंगलधारिणी सिंहवाहिनी महामारी अंबिकायै नमो नमः अट्टपुष्पार्चनं समर्पयामि भूर्भुवस्वः भूगीबलसमयुक्तं नागवल्ले तलोर्जितं संयुक्तं ताम्बूलं बृहस्पता कालिलहरगण्डत्तकदलीबलं
தாம்பூலம் சாஹா நிவேதயாமி नैवेद्यानन्तरमाचमनीयं समर्पयामि யோ மாமுஷம் வேதா भवान् प्रजावान् प्रसवान् भवति ரமாப அபாம்புல்பம் भवान् प्रजावान् प्रसवान् भवति ஏவம் வேதா योपामायतनं वेद ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாஜதனோ ஆயதனவான் பவதி அக்னிராஜதனம் வேதா आयतनवान् भवति கோவாரக்னிராஜதன आयतनवान् भवति ஏவம் வேதா आयतनं वेद ஆயதனவான் பவதி வாயுர்வா அபாமாயதனம் आयतनवान् भवति யோ வாயோ ராஜதனம் வேதா आयतनवान् भवति ஆபோ வை வாயோ ராஜதன आयतनवान् भवति ஏவம் வேதா योपामायतनं वेद ஆயதனவான் பவதி असो वैतपन्नपामाजतनो ஆயதனவான் பவதி முஷ்யதபத்சரஸ்யாஜதனம் வேதா आयतनवान् भवति ஆபோ வை சம்பத்சரஸ்யாஜதன आयतनवान् भवति ஏவம் வேதா யோக்ஷுணாபம் பிரதிஷ்டிதாம் வேதா देवदर्धने யோ வேதாஜோஸ்வர प्रोक्तो வேதாந்தே பிரதிஷ்டிதः भीमाय सलिनानि तक्षत् देहवने द्विपदीशा चतुष्पदी अंबिकाय नमः वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि இல்லாமல்ல நமது மகாமாரியம்மன் அன்னையின் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தின் 3ஆம் கால யாக பூஜையானது அன்னையினுடைய திருவருளினாலே சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. அந்த வேளையிலே 3ஆம் காலத்திலே அன்னையை சந்தோஷிக்கின்ற வகையிலே உபச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே வேதங்களினாலும் ராகதாளங்களினாலும் அன்னையை சந்தோஷிக்கும் பொருட்டு உபச்சாரம் நடைபெற இருக்கின்றது. அந்த சத்தம் ஒரே சத்தமா இருக்கு, எளிதான காரியம் இல்லை. அந்த வகையிலே நாம் எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து 3ஆம் காலத்தினுடைய பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே அன்னையினுடைய திருவருளை பெறுவதற்காக இந்த உபச்சாரங்கள் எல்லாம் வேதாகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி வேதங்கள் 4 வேதங்களிலே முதலாவது வேதமாக இருக்கக்கூடிய ரிக்வேதம். இந்த ரிக்வேதம் என்பது நமது இந்த தேசத்திலே சட்டதிட்டங்கள் எல்லாம் நீதி பரிபாலனம் என்று ஓதாரம் ரத்னதாதமோ ஆகதிதா பரிகதிதா பரிகதிதா கதிதா கதிதா பரிகதிதா யாஜா பரிகதிதா கதிதா கதிதா பரிகதிதா யா ஆகதிகேதி ஆகதிதா பரிகதிதா யாஜா பரிகதிதா பரிகதிதா யா கசிகேவ கசிகேவ யா பரிகதிதா பரிகதிதா யா கசிகேவ பரிகதிதேதி பரி கதிதா யா கசிகேவ கசிகேவ யாஜா கசிகேவ ஜங்கஹே ஜங்கஹே யா கசிகேவ கசிகேவ யா ஜங்கஹே கசிகேவ ஜங்கஹே ஜங்கஹே கசிகேவ கசிகேவ ஜங்கஹே கசிகேவேதி கசிகா ஈவ ஜங்கஹ இதி ஜங்கஹே दताति मह्यं मह्यं दताति दताति मह्यं यादुरे यादुरे मह्यं
ददाति ददाति मह्यं यादुरे मह्यं यादुरे यादुरे मह्यं मह्यं यादुरे यासो नाम यादुरे मह्यं मह्यं यादुरे यासो नाम यादुरे यासो नाम यादुरे यासो नाम भोज्या भोज्या यासो नाम यादुरे यासो नाम भोज्या यासो नाम भोज्या भोज्या यासो नाम भोज्या सदा सदा भोज्या यासो नाम भोज्या सदा भोज्या सदा सदा भोज्या भोज्या सदा सतेति सदा हरि ओम. அடுத்ததாக இரண்டாவது வேதமாகிய யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதம் என்பது ஒரு ஆலயம் எவ்வாறு நிர்மாணம் செய்யப்பட வேண்டும், ஒரு கிராமம் எவ்வாறு நிர்மாணம் செய்யப்பட வேண்டும், அந்த ஆலயத்திலே எந்தெந்த இடங்களிலே என்னென்ன ஆலயங்கள் வர வேண்டும், அந்த ஆலயங்களிலே எவ்வளவு அளவு எவ்வளவு உயரங்களிலே இந்தந்த திருப்பணிகள் எல்லாம் செய்ய முடியும், அந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகங்களை எந்த ஆகமங்களிலே எவ்வாறு முறையாக செய்வது என்பதெல்லாம் அந்த யஜுர்வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அந்த யஜுர்வேதமானது அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். ஜெயா விஜயஜீவவா யஜுர்வேத பிரியா யஜுர்வேதம் அவதாரஜே. ஓம் இஷேத்போஜத்மா பாதவஸ்தோ பாதவஸ்தேவோ வஸ்ஸவிதாத் பிரார்ப்பதது ஸ்ரேஷ்டதமாதகர்மணே. ஓம் நமः சம்பவே சம்பவே நமோ நமः சம்பவே ச சம்பவே நமோ நமः. காலங்கள் மற்றும் அவை எவ்வாறு அமைய வேண்டும் என்று அந்த மூன்றாவது வேதமாகிய அந்த சாம வேதத்திலே இறைவன் அந்த சாமகானத்திற்கு சாமவேதம் அவதாரதே. ஓம் அக்ன ஆயாஜி வீதஜே நானோ ஹவ்யதாரஜே நிஹோதாசஸ்ய வரிஷி ஏதத் சாமகாயன்னாஸ்தே ஹா सन्नो देवेरभट्टयापो भवन्तु भीदये संयोरभिस्रवन्तु नः आनन्दो ब्रह्मे दिव्यधाणात् आनन्दाद्येव कल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्तभि संविसन्तीति सैढाभार्गवीवारुणे विद्यां परमेव्यो मन्मृतिष्ठितां य एवं वेद प्रदधष्ठते தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சமதுர்வாயுமை பாண்டிருநீர் ஆலவாயாம் திருநீர் ஆலவாயாம் திருநீர். அம்மையே அப்பா சர எண்ணிய பொழுதெல்லாம் எழுதில் முற்றுர கண்ணுதல் உடையதோர் கழுற்றின் மாமக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். குழலொளி ஆழொளி கூத்த
தொலியே தொலியெங்கும் குழாம் பெருகி பிழபொலி விண்ணலவும் சென்று விம்முமிகு ஆரோரின் மழவிடையாற்கு பழிபழியாலாய் மனம் செய் குடி பிறந்த படடியாரோடும் கூடி எம்மானுக்கு வல்லாண்டு கூறுதுமே. தரும் ஒரு நாளும் தளர்வரஜாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. குழந்தை வந்தால் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா. பட்டாடை பல பலக்க பாபாடை மென மெனக்க பச்சதிலே குழந்தை வந்தால் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. அந்த கால் கல கலக்க தங்க வலஜல் கல கலக்க தரணியிலே கோவில் கொண்டால் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. அந்த கால் கல கலக்க தங்க வலஜல் கல கலக்க தரணியிலே கோவில் கொண்டால் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. ஜல்லால் திலகமிட்டு மலரால் மாலையிட்டு மங்களமாய் வீட்டிருப்பாள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. மலப்படுகை கிராமத்திலே வாழும் மக்கள் வீடுகளில் போடி விளையாடும் விலை மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. மணப்படுகை கிராமத்திலே வாழும் மக்கள் வீடுகளில் ஓடி விளையாடும் விலை மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. செஞ்சு வரம் கேட்டு விட்டால் கொஞ்சம் கூட தளரிடாமல் நெஞ்சம் குளிர தந்துடுவான் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. செஞ்சு பதம் கேட்டு விட்டால் கொஞ்சம் கூட தளரிடாமல் நெஞ்ச குளிர தந்திடுவாள் மாரியம்மா 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 எங்கள் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள். ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள். கருவாக்கி உருவாக்கி நம்மை காப்பவள் கருவாக்கி உருவாக்கி நம்மை காப்பவள். காலமெல்லாம் நமக்கு துணையானவள் காலமெல்லாம் நமக்கு துணையானவள். ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள். ஒரு கோடி சந்திரனில் ஒளியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள். நாதத்திலே கலந்த இசையானவள் நாதத்திலே கலந்த இசையானவள். நான் என்ற மமதைக்கு எதிரானவள் நான் என்ற மமதைக்கு எதிரானவள். வேதத்திலே விளங்கும் பொருளானவள் வேதத்திலே விளங்கும் பொருளானவள். வேதனை தீர்க்கும் மருந்தானவள் வேதனை
மொழியானவள் ஒரு கோடி சந்திரனின் மொழியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள் ஒரு கோடி சந்திரனின் மொழியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள் குறையாது அருள் வழங்கும் குருவானவள் குறையாது அருள் வழங்கும் குருவானவள் குலம் காத்து நலம் காக்கும் திருவானவள் குலம் காத்து நலம் காக்கும் திருவானவள் ஓம் என்ற மண்ணு நிறத்தின் பொருளானவள் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளானவள் ஓனாகி உடலாகி உயிரானவள் ஊனாகி உடலாகி உயிரானவள் ஒரு கோடி சந்திரனின் மொழியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள் ஒரு கோடி சந்திரனின் மொழியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள் பூவாகி காயாய் கனியானவள் பூவாகி காயாகி கனியானவள் பொங்கும் அருட்கடலில் வடிவானவள் பொங்கும் அருட்கடலின் வடிவானவள் செய்யாக்கி என்னை எடுத்து சீராட்டுவார் சேயாக்கி இணையெடுத்து சீராட்டுவார் சிந்தையெல்லாம் மகிழ தாளாட்டுவார் சிந்தையெல்லாம் மகிழ தாளாட்டுவார் ஒரு கோடி சந்திரனின் மொழியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள் ஒரு கோடி சந்திரனின் மொழியானவள் உலகாலும் மாரியம்மன் வடிவானவள் அன்னை வடிவானவள் தேவி வடிவானவள் காளி வடிவானவள் மாரி வடிவானவள் ஆதிபரமேஸ்வரியே அகிலாண்ட நாயகியே ஆயிரம் பேர் கொண்டவனே நீ ஆதரிக்க வேணுமம்மா ஆதி சிவன் தேவியரே நீ ஆசை முகம் காட்டிடம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா படபடக்குது படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே
கொடுப்பவ மாக்காளி காடு திரிபவ ஓடி வருபவளே நாகவல்லி சூலம் எடுப்பவ சூடம் கேட்பவ சுகுமாரி நாடி வருபவ நாடு காப்பவளே கடுப்பாடி அடி தேசமுக்குமாரி தேவி கருமாரி காளி பயங்கரி நீலி பகவதி ஆயி மகமாயி ஆவுடை நாயகி ஆனந்தவல்லி ஆஸ்தானமாரி பண்ணாரி மாறி படவெட்டுக்காரி பாளையக்காரி பாலமாதேவி ஆயிரங்கண் மாரியரே மாறும் அம்மா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே கோலியனூர் மாறி அங்காளி எல்லை முத்துமாரி செல்வ முத்துமாரி சிவகாமி தஞ்சை முத்துமாரி கோவை தண்டுமாரி திரிசூலி வண்டியூரு மாறி கோல விழித்தாய் குலதேவி அடி அன்னை அபிராமி புன்னை நல்லூர் மாறி மண்டை காட்டு தேவி புதுக்கோட்டை மாறி கொப்புடை நாயகி வடிவுடை நாயகி திருவுடை நாயகி கொடியுடை நாயகி உறையூர் காணி மறுவூர் தேவி கருகாவூர் மாறி கற்பகவள்ளி ஆயிரம் கண் மாறியரே வாரும் அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ளே பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா பட படக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே எங்கள் உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே பொன்மாலை பொழுது இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வான
வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும், பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை ஊடுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை ஊணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. ஆஹே ஓ லல